கொழும்பு கங்காராமய விகாரம் ஆன்மீகமும் கலாசாரமும் இணையும் ஒரு அற்புதம். இலங்கையின் பரபரப்பான தலைநகரமான கொழும்பின் மையத்தில் அமைதியின் ஒளியாக விளங்குகிறது கங்காராமய பௌத்த விகாரம். நகரத்தின் இரைச்சலுக்கும் மனித வாழ்க்கையின் அவசரத்திற்கும் நடுவில் இந்த விகாரம் ஒரு ஆன்மீக ஓய்விடமாக திகழ்கிறது. இதன் வாசலை கடந்தவுடன் மனதை ஆட்கொள்ளும் அமைதி, அழகு மற்றும் பக்தி ஒன்றிணைந்து ஆழ்ந்த நெகிழ்ச்சியூட்டும் அனுபவத்தை உருவாக்குகின்றன. கங்காராமய விகாரம் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது ஒரு கலாசார மையம், கல்வி நிலையம் மற்றும் வரலாற்றின் சின்னமாகவும் விளங்குகிறது. இங்கு காணப்படும் புத்தர் சிலைகள் பல வடிவங்களிலும் அளவுகளிலும் அமைந்து காணப்படுகின்றன. தங்க நிற ஒளியில் மின்னும் அந்த சிலைகள் அமைதியின் மொழியை பேசுகின்றன. அவற்றை நோக்குகின்ற போது மனதில் ஒரு அமைதியான உணர்வு தானாகவே பிறக்கிறது. இந்த விகாரத்தின் இன்னொரு சிறப்பம்சம் எதுவென்றால் அது ஒரு அருங்காட்சியகம் என்பதாகும். உலகின் பல பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட அரிய பொருட்கள், பழமையான கலைப்பொருட்கள் மற்றும் மத பொருட்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. இவை இந்த விகாரத்தின் சர்வதேச முக்கியத்துவத்தையும் அதன் செழுமையான பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தி நிற்கின்றன. கங்காராமய விகாரத்தின் அழகை மேலும் உயர்த்துவது பீரா ஏரியின் நடுவில் அமைந்துள்ள சீமா மலாக்கா ஆகும். நீரால் சூழப்பட்ட அந்த அமைதியான பகுதி தியானத்திற்கு மிகவும் ஏற்ற இடமாக இருக்கிறது. அங்கு நிற்கும் போது இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்த ஒரு அபூர்வமான அனுபவம் கிடைக்கிறது. நீரில் பிரதிபலிக்கும் கோவிலின் காட்சி கண்களை கவரும் ஒரு ஓவியத்தை போன்றிருக்கிறது. இந்த விகாரம் வருடந்தோறும் நடைபெறும் நவம் பெரஹரா விழாவிற்கு பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பாரம்பரிய நடனங்கள், அலங்கரிக்கப்பட்ட யானைகள், இசை என்பன இலங்கையின் வளமான கலாச்சாரத்தை கொண்டாட அனைவரும் ஒன்று கூடுகின்றனர். இந்த விழா கங்காராமய விகாரத்தின் ஆன்மீகத்தையும் கலாசாரத்தையும் உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. கங்காராமய பௌத்த விகாரம் என்பது கல், மரம் மற்றும் கலை ஆகியவற்றால் கட்டப்பட்ட ஒரு இடம் மட்டுமல்ல, அது அமைதியின் வடிவம், கலாசாரத்தின் சின்னம் மற்றும் ஆன்மீகத்தின் உயிரோட்டமும் ஆகும். மன அமைதியை தேடும் எவருக்கும், இலங்கையின் அழகை உணர விரும்பும் பயணிகளுக்கும் இந்த விகாரம் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கிவிடுகிறது. கங்காராமய விகாரம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சுமார் 1870களில் நிறுவப்பட்டதாகும். இதன் ஆரம்ப வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர் ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் என்பதாகும். அவர் இலங்கையில் பௌத்த மறுமலர்ச்சியை முன்னெடுத்த முக்கிய பிக்குகளில் ஒருவராக கருதப்படுகிறார். அந்த காலத்தில் இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறது. இதனால் கிறிஸ்தவ மிஷனரிகள் கல்வி மற்றும் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பௌத்த மதத்தின் செல்வாக்கு குறையத் தொடங்குகிறது. பாரம்பரிய மத கல்வி பின்னடைவை சந்தித்தது. இந்த நிலையில் பௌத்த மதத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கவும் பரப்பவும் ஒரு மையம் தேவைப்படுகிறது. அதன் விளைவாகவே கங்காராமய விகாரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
ஆரம்பத்தில் கங்காராமய விகாரை ஒரு சிறிய ஆலயமாக தொடங்கியதுதான். பிக்குகளுக்கான தங்குமிடமாகவும் இருந்தது. மத பயிற்சி மற்றும் தியானத்திற்கான மையமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்னர் இது படிப்படியாக விரிவடைந்து ஒரு பெரிய அமைப்பாக மாறியது. காலப்போக்கில் கங்காராமய விகாரை கல்வி நிலையமாக வளர்ந்து அருங்காட்சியகமாக மாறியிருக்கிறது. சர்வதேச முக்கியத்துவம் பெற்றதுடன் இங்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு தனித்துவமான கலாசார சூழலை உருவாக்கி இருக்கிறது. கங்காராமய விகாரையின் முக்கியமான பகுதிகளில் ஒன்று சீமா மலாக்கா ஆகும். பீரியா ஏரியின் நடுவில் அமைந்துள்ள இந்த தியான மையம் அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு ஆன்மீக இடமாக விளங்குகிறது. இது பின்னர் புகழ்பெற்ற கட்டட கலைஞர் ஜோஃப்ரி பவா அவர்களால் மறுவடிவமைக்கப்பட்டது. கங்காராமய பௌத்த விகாரம் ஒரு வழிபாட்டு தலம் என்ற வரம்பை தாண்டி மனித நேயத்தின் உயிரோட்டமாக விளங்குகிறது. இங்கு ஒலிக்கும் மணி ஒலி கருணையையும் தானத்தையும் சமூக பொறுப்பையும் நினைவூட்டுகிறது. பௌத்த மதத்தின் அடிப்படை கொள்கைகளான அன்பு, இரக்கம், பகிர்வு ஆகியவற்றை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் இடமாகவும் இந்த விகாரம் திகழ்கிறது. இந்த விகாரத்தின் சமூக சேவைகளில் கல்வித்துறைக்கு வழங்கப்படும் பங்கு என்பது மிகவும் முக்கியமானதாகும். பொருளாதார வசதியற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கப்படுகின்றன. புத்தகங்கள், பாடசாலை உபகரணங்கள் மற்றும் தேவையான ஆதரவுகள் வழங்கப்படுவதன் மூலம் பல மாணவர்களின் எதிர்காலம் ஒளிர்கிறது. இத்தோடு தர்ம பள்ளிகள் மூலம் பௌத்த நெறிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு நல்ல மனிதர்களை உருவாக்கும் பணியும் மேற்கொள்ளப்படுகிறது. வாழ்க்கையில் தன்னிறைவு அடைய உதவும் தொழில் பயிற்சிகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. இளைஞர்களுக்கான தையல், கைவினை மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப பயிற்சிகள் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே கட்டியெழுப்பும் திறனை பெற்று விடுகிறார்கள். இத்தகைய முயற்சிகள் வேலைவாய்ப்பின்மையை குறைப்பதோடு மாத்திரமன்றி தன்னம்பிக்கையையும் வளர்க்கின்றன. பசியை போக்குவது உயர்ந்த தர்மம் என்ற எண்ணத்தை கடைபிடித்து கங்காராமய விகாரம் அன்னதான சேவைகளையும் சிறப்பாக மேற்கொள்கிறது. ஏழைகள், முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் ஆகியோருக்கு உணவு வழங்கப்படுவதோடு அவசர காலங்களில் நிவாரண உதவிகளும் வழங்கப்படுகின்றன. இயற்கை பேரழிவுகள் நேரங்களில் கூட இந்த விகாரம் உதவிக்கரம் நீட்டுகிறது. சமூகத்தின் பலவீனமான பிரிவுகளுக்கு ஆதரவாக பல நலத்திட்டங்களும் இங்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குழந்தைகள் நலன், முதியோர் பராமரிப்பு, சில சந்தர்ப்பங்களில் மருத்துவ உதவிகளும் கூட வழங்கப்பட்டு மனித உயிரின் மதிப்பு காக்கப்படுகிறது. மேலும் கங்காராமய விகாரை மத நல்லிணக்கத்தையும் உலக அமைதியையும் ஊக்குவிக்கும் பணிகளிலும் ஈடுபடுகிறது. வெளிநாடுகளுடனான தொடர்புகள் மூலம்
மனிதநேய உதவிகள் பரிமாறப்பட்டு இது ஒரு சர்வதேச சேவை மையமாகவும் திகழ்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் பெரஹரா போன்ற விழாக்கள் மதத்தையும் கலாச்சாரத்தையும் இணைத்து மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கின்றன. இவ்வாறு கங்காராமய பௌத்த விகாரம் மனிதநேயத்தின் தெய்வீக வடிவமாகும். இங்கு செய்யப்படும் ஒவ்வொரு சேவையும் மனிதனை நேசிப்பதே உயர்ந்த தர்மம் என்ற உண்மையை மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது. இந்த உலகில் இன்னும் கருணை வாழ்கிறது என்பதை நிரூபிக்கும் ஒரு ஒளி கோபுரமாக கங்காராமய விகாரம் என்றும் நிலைத்திருக்கும். கங்காராமய பௌத்த விகாரை வெறும் வழிபாட்டு தலமாக இல்லாமல் புத்தரின் பல்வேறு வடிவங்களில் உருவான சிலைகளுக்காக பிரபலமாக பேசப்படுகிறது. இந்த சிலைகள் தனித்துவமான வடிவங்கள், அளவுகள் மற்றும் பொருட்கள் கொண்டு பார்வையாளர்களை மனதளவில் கவர்ந்து புதிய அனுபவத்தையும் வழங்குகின்றன. கங்காராமய விகாரத்தில் உள்ள புத்தர் சிலைகள் ஒரே நபரால் அல்லாமல் நன்கொடையாளர்களின் பக்தியால் வழங்கப்பட்டவைகளாகும். இலங்கையில் உள்ள உள்ளூர் பக்தர்கள், தாய்லாந்து, மியான்மர், சீனா, ஜப்பான் போன்ற பௌத்த நாடுகளின் பக்தர்கள், பௌத்த சங்கங்கள் மற்றும் அமைப்புகள், சில சமயங்களில் அரசியல் தலைவர்கள் மற்றும் தூதரகங்கள் என உலகம் முழுவதும் இருந்து வந்து சேர்ந்த பல பக்தர்களின் பங்களிப்பின் விளைவாக விகாரத்தில் பல நூற்றாண்டுகளாக சிலைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகள் யாவும் ஒரே நேரத்தில் கொடுக்கப்பட்டவை அல்ல. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் விகாரை நிறுவப்பட்ட போது சிலைகள் வழங்கப்படத் தொடங்கின. அதன் பிறகு தொடர்ந்து பல தலைமுறைகள், பல நாடுகளின் பக்தர்கள் கொடுத்த கொடைகளால் சிலைகள் சேகரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இதனால் கங்காராமய விகாரம் இன்றும் ஒரு சீரான சிலைகள் அருங்காட்சியகம் போல தோன்றுகிறது. கங்காராமய விகாரத்தின் புத்தர் சிலைகள் வெறும் அலங்கார பொருட்கள் மாத்திரமல்ல, இவை உலகம் முழுவதும் இருந்து வந்த பக்தி, ஆன்மீக உணர்வு மற்றும் கலாசார பங்களிப்பின் சின்னங்களாக வெளிப்படுகின்றன.
நான் எவ்வித சமய நம்பிக்கையுமின்றி ஒரு சுத்தமான ஆராய்ச்சி மனப்பாங்கோடு கொழும்பின் இதயத்தில் அமைந்துள்ள கங்காராமய விகாரைக்கு சென்றேன். ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய ஆலயம், சிலைகள், பிரம்மாண்டமான கட்டடக்கலை மற்றும் பீரா ஏரியால் சூழப்பட்ட அழகான இடம்தான் என நினைத்திருந்தேன். ஆனால் என் எதிர்பார்ப்புக்கு அப்பால் நான் ஒரு நெகிழ்ச்சியான மனநிலையை அனுபவிக்க நேர்ந்தது. விகாரத்தின் கதவுகளை கடந்தபோது நகரத்தின் பரபரப்பும் ஒலிகளும் திடீரென பின்தள்ளப்பட்டு மறைந்து போயின. ஒரு ஆழமான அமைதி எனது மனதை சூழ்ந்தது. பீரா ஏரியின் நீரில் பிரதிபலிக்கும் கோவிலின் வடிவம், நிழல்கள், மலர்களின் வாசனை எதனையும் நான் எதிர்பார்க்கவில்லை. விகாரத்தின் பல வடிவங்களில் அமைந்துள்ள புத்தர் சிலைகள் கண்விலகி பார்த்தாலும் சுமைப்படாத ஒரு அமைதியை பரிமாறின. அவை என்னுடன் பேசவில்லை, அறிவுரை எதனையும் சொல்லவில்லை. ஆனால் அவற்றின் அமைதி, உருவகங்கள், கலைப்பாணி எனது உள்ளத்தை நெகிழ்ச்சியால் நிரப்பின. நான் ஏற்கனவே எந்த சமய நம்பிக்கையும் இல்லாமல் வந்திருந்தேன். விகாரம் எனக்கு ஒரு உள்ளார்ந்த ஒளியை உணர வைத்தது. மனிதனின் இரக்கம், பக்தி, மன அமைதி இவற்றை பௌத்த மதத்தின் வெளிப்பாடாக அல்லாமல் ஒரு மனிதநேய உணர்வாகவும் உணர்த்தியது. இந்த இடம் மதம் அல்லாமல் மனித மனத்தின் அமைதியையும் கலைத்திறனையும் மனித நேயத்தையும் உணரச் செய்யும் ஒரு ஒளி கோபுரமாக திகழ்ந்தது.